அன்றைய தேசம் சிறப்பாக இருக்கும். அந்த உப்பின் தன்மை என்னவென்றால் கவனிங்கள், இட் ப்ரொவைட் ஃபிளேவர், சுவை தருகிறது. இட் பிரிவென்ட் தி டீகே, அதாவது ரெண்டு காரணம் சொல்லுகிறேன். உப்பு சுவை தருகிறது, அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. இதெல்லாம் கேட்ட சத்தியம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு உங்களை கொண்டு சுவை தருகிற சுவை கொடுக்கிற மனிதர்களாய். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களைத்தான் தேடுகிறார். அதாவது வார்த்தை அல்ல, உடைய வாழ்க்கை. பிளேவர். இரண்டாவது, முதல்ல சொன்ன ப்ரொவைட். இரண்டாவது பிரிவென்ட், அழிவிலிருந்து ஜனத்தை பாதுகாக்கிற ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அவன் சொன்னான், உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். கொண்டு வந்தார்கள். அந்த நீர் தண்ணி கொண்டு போய் உப்பை போட்டான். அது ஆரோக்கியமாயிற்று. இனி இதனால் சாவு வராது என்றான். அந்த வார்த்தை படிக்க கேளுங்கள். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த தண்ணீர் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அந்த வசனம், தண்ணீர் கெட்டது. ஆனால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியம் தருவது கர்த்தருடைய வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னிலிருந்து ஜீவற்றுகள் புறப்படும். உன்னிலிருந்து ஜீவற்றுகள் புறப்படும். திரும்ப சொல்லுகிறேன், பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம். இந்த நாளிலே அந்தான இந்த பாழான நிலத்தை, இந்த கெட்டு போன சமுதாயத்தை உன்னை கொண்டு, உன் வார்த்தையை கொண்டு, உன்னுடைய தேவன் உனக்கு இருக்கிற கிருபைகளை கொண்டு சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். நான் என்னுடைய அதை விட்டு தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அப்பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமாயிருக்கும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.